மக்களிடையே நல்லதை ஏவி தீயதை தடுப்பவர்களுக்கு ஏற்படும் நற்பலன்கள். மக்களிடம் நல்ல விஷயங்களை ஏவுவதற்கும் கெட்ட விஷயங்களை தடுப்பதற்கும் நாம் செய்யும் உபதேசங்களுக்கு கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாவுக்கு இணை வைக்காத என்று உபதேசிப்பவராக இருந்தார்கள். அல் குர்ஆன் சூரா 31 வசனம் 13. நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. பிறரால் உபதேசம் செய்யப்படுபவரே பாக்கியசாலியாவார். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 2645 ஹதீஸ். மக்களே, பொதுவாக உங்களில் வெறுப்புக்குள்ளான சிலர் இருக்கின்றனர். ஆதலால் உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழ வைத்தால் அவர் அதை சுருக்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் அவருக்கு பின்னால் வயதான பெரியோர், பலவீனமானோர், தேவையடையோர் இருக்கின்றனர். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு மசூத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். சஹீஹ் புகாரி ஷரீஃப் 702 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். நீ சீர்பெற முன்னோர்கள் பட்ட பாடங்களும் அவர்களின் கல்லறைகளும் உனக்கு போதுமாகும். கூறியவர்கள் ஹஸ்ரத் அபு முஹ்ரிஜ் துனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதாரம் நூல் அதபுத் துன்யா வத்தீன், பக்கம் 3637. இத்தகைய பண்புகளைப் பெற்ற மனிதர்கள் பெறும் நற்பலன்கள் அறிவை ஒளிமயமாக்கவும் உள்ளத்தை சீராக்கவும் செய்யும்.